ஒரு காட்டுல ராமு என்கிற ஒரு குட்டி யானை வாழ்ந்து வந்துச்சு. அந்த யானை அவங்க அம்மா சொல்ற பேச்செல்லாம் கேட்காதான். என்ன சொன்னாலும் எதிர்த்து திமிரா பேசிக்கிட்டு இருந்தது. அந்த ராமு யானை இப்படி திமிரா பேசுறதுனால அதுக்கு நண்பர்கள்னு யாருமே இல்ல. யார பார்த்தாலும் கேலி செஞ்சு பேசுமா இந்த குட்டி யானை. ஒரு நாள் இந்த ராமு யானை கிட்ட அவங்க அம்மா சொன்னாங்க, இந்த பாரு ராமு, இப்படி யாரையும் மதிக்காம நடந்துக்க கூடாது. பெரியவங்களை மதிக்கணும், எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசணும். இல்லைன்னா நமக்கு யாரும் நண்பர்களா இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் கேலி செஞ்சு பேசினா நமக்கு கஷ்டம்னு வர நேரத்துல யாருமே நமக்கு உதவி பண்ண வர மாட்டாங்க அப்படின்னு அறிவுரை சொன்னாங்களாம். ஆனா அதையும் அந்த குட்டியான கேட்கலையாம். இவ்வளவு அறிவுரை சொல்லியும் கேட்காம போறானேன்னு அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு நாள் காட்டுல பயங்கரமான இடி மின்னலோட மழை பெஞ்சிட்டு இருந்தது. காட்டுல உள்ள எல்லா விலங்குகளும் இடி மின்னலுக்கு பயந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்களாம். ஆனா இந்த குட்டி யானை மட்டும் யாரு பேச்சையும் கேட்காம வெளியே சுத்திக்கிட்டு இருந்துச்சாம். இடி மின்னல் சத்தம் வேற பயங்கரமா கேட்டுட்டு இருந்துச்சு. அந்த யானையோட அம்மா தன்னோட குட்டிய காணுமேன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. மழை வேற அதிகமா இருக்கே, இவனை காலையில இருந்து காணுமே, எங்க போனா அப்படி இப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த குட்டி யானை மழையில ஆட்டம் போட்டுட்டு சுத்திட்டு இருந்துச்சு. மழை அதிகமா பெஞ்சு காத்து பலமா அடிச்சதுல ஒரு மரம் அந்த குட்டி யானைக்கு மேல விழுந்துருச்சு. குட்டி யானை எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தோம், அதுல இருந்து வெளியே வர முடியல. கொஞ்ச நேரம் போனதும் மழை நின்ன பிறகு எல்லா விலங்குகளும் வெளியே வர ஆரம்பிச்சதுங்க. அதுல சில விலங்குகள் இந்த குட்டி யானை மரத்துக்கு அடியில சிக்கி இருக்கிறத பாத்துதுங்க. ஆனா இந்த குட்டி யானை ரொம்ப திமிர பிடிச்சது. யாரு பேச்சையும் கேட்காது. நம்ம காப்பாத்த போனா நம்மளையும் ஏதாவது பேசி அவமானப்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போயிடுச்சான். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கம் வந்த குட்டி யானையோட அம்மா சில விலங்குகள் உதவியோட அந்த மரத்தை தூக்கி அந்த குட்டி யானைய காப்பாத்திடுச்சான். உடனே அந்த குட்டி யானை அழுதுகிட்டே சொல்லிச்சான், அம்மா அம்மா, நான் பெரியவங்களோட பேச்ச கேட்காம எல்லாரையும் எதிர்த்து திமிரா பேசுறதுனால எனக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு வரலம்மா அப்படின்னு சொல்லிச்சான். இத கேட்டதும் அவங்க அம்மா சொன்னாங்களாம், ராமு, பெரியவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா அது உன்னோட நல்லதுக்காக தான். அதனால யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. அதுவும் இல்லாம யாரோட துணையும் இல்லாம இப்படி தனியா வெளியே வரக்கூடாது. அதனாலதான் உனக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து. இனியாவது அம்மா சொல்றத கேட்டு நடந்துக்கோ, சரியா அப்படின்னு சொன்ன பிறகு குட்டி யானையும் அம்மா பேச்ச கேட்டு நடந்துக்கிடுச்சான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் பெரியவங்களோட பேச்ச கேட்டுதான் நடந்துக்கணும். இந்த குட்டி யானையோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.